அகிலத்தை வியப்புடன் பார்க்கின்றேன். விண்ணிலுமே இம்மண்ணிலுமே எங்கெங்கும் புகழே. ஆனந்தமாய் விழிகளில் நான் அகிலத்தை வியப்புடன் பார்க்கின்றேன். விண்ணிலுமே இம்மண்ணிலுமே எங்கெங்கும் புகழே. என் பாடல் வழியாய் உம் அருட்செயலை எந்நாளும் நிலைக்கச் செய்வேன். என் வாழ்வு வழியாய் உம் அன்பை நாளும் உலகமே நினைக்கச் செய்வேன். குழலென மணியென மனதினில் ஓசைகள் இசையுடன் பாடிடுவேன். உன்னை தினம் தினம் தேடிடுவேன். போலி மெய்யலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். கொலோசியர் 2:8. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை பார்க்கும் போது ஏழைகள், பாவிகள், சமாரியர்கள் மட்டிலான இயேசுவின் பார்வையானது பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் மட்டில் கொண்டிருந்த பார்வையை விட வித்தியாசமாக இருப்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அதாவது இயேசு ஏழைகளிடமோ அல்லது ஏழைகளை பற்றியோ பேசும்போது அவரது பேச்சில் கனிவும் பரிவும் இரக்கமும் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு மாறாக பரிசேயர் மறைநூல் அறிஞர்களிடம் பேசும் போதோ அல்லது அவர்களை பற்றி பேசும் போதோ அவரது குரலில் ஒரு கடுமை இருப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணத்தை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் பேச்சிலும் செயலிலும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக எருசலேமிலிருந்து கலிலேயா வந்த பரிசேயர்களிடம் இயேசு கடுமையாக பேசுகிறார். மனித மரபை கடைப்பிடிப்பதற்காக கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டதாக சாடுகிறார். அதன் பொருள் என்ன? கடவுளின் பெயரால் தங்களது குறுகிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பழக்க வழக்கங்களையும் புகுத்தியவர்கள் பரிசேயர்கள். கடவுளின் பெயரால் எதை சொன்னாலும் அதை எந்த எதிர்கேள்வியுமின்றி ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் பாமர மக்களிடம் அதிகம் காணப்படுகிறது. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வு தராத மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் மக்கள் மீது திணித்த அநாகரிகத்தையே இயேசு இங்கு சாடுகிறார். நாம் ஒவ்வொருவரும் இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மரபு செத்த மனிதர்களின் உயிருள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய உயிருள்ள மனிதர்களின் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது என்று பேசப்படுவதைப் போல நாமும் உண்மையை உணர்ந்து அதன்படி வாழ இறைவனின் கரம் பற்றியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன்.